கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளென்று வாரத்தின் ஒரு நாளை நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் நமக்கு இஷ்டப்படி காரியங்களை செய்யாதபடி, அதாவது இந்த வசனத்தின்படி என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, நமக்கு பிடித்திருக்கிறவைகளை செய்யாதபடி, நம் கால்களை விலக்கி நம் வழிகளின்படி நடவாமலும் நமக்கு இஷ்டமானதை செய்யாமலும் நம் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவோமானால், அதாவது நமக்கு இஷ்டமான எதுவுமே செய்யக்கூடாது, நம்முடைய சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது, பேச்சிலையும் கட்டுப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு பல காரியங்களை நாம் தேவனுடைய நாளிலே தேவனுக்கென்று செய்வோமானால், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று எண்ணுவோமானால் கீழே உள்ள ஆசீர்வாதங்கள் வரும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் தேவன். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஓய்வு நாளை நாம் கர்த்தருக்கென்று ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்த போது 7ஆம் நாளிலே அவர் கொடுக்கவில்லை, 6ஆம் நாளிலே சேர்த்து கொடுத்தார். ஏனென்றால் 7ஆம் நாளிலே வேலை செய்யக்கூடாது என்று. அவ்வளவாக அந்த நாளை கர்த்தருக்கென்று நாம் ஆசரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை அவர் ஓய்வு நாளிலே சுகமாக்கின போது அங்கே இருந்த வேத பாரகர் பரிசேயர் அவரிடத்திலே வந்து ஓய்வு நாளில் இப்படி செய்யலாமா என்று கேட்டதற்கு, உங்களில் ஒருவனுடைய ஆடு குழியிலே விழுந்தால் தூக்கிவிட மாட்டீர்களா? ஆட்டை விட மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவன் என்று சொல்லி ஓய்வு நாளிலே நன்மை செய்யலாம் என்று சொன்னார். ஆகவே ஓய்வு நாளிலே நன்மை செய்வதை தான் இயேசு அங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லவில்லை. ஆகவே இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து தேவன் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்து அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஓய்வு நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி எங்களுக்கு இஷ்டமானவைகளை செய்யாதபடி உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.